எஸ். டேய் என்னடா சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லடா. Tell about yourself. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே. நேரங்கட்ட நேரத்தில் தான் கால் பண்ணுவானுங்க. இவனுங்க வேற குறுகுறுன்னு பார்க்குறானுங்களே. என்ன நடக்க போதோ ஆண்டவா. அப்படி போடு 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 அஸ்தி போடு. யாரா அவன்? சரி இப்ப என்னடா பண்ண போற? நானும் அதான் யோசிக்கிறேன். பசிக்குது, எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு. போடா எடுறா. ஏ மச்சி மச்சி வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. டேய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அர்ஜுன் வினோத்தனா எப்படி இருக்காரு அங்கிள்? அவன் யூஎஸ் தான் போயிருக்கான். ஓ சரி அங்கிள், வாங்க அங்கிள், நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். பரவாயில்லப்பா, இல்ல பரவாயில்ல அங்கிள், நான் ட்ராப் பண்றேன். இல்ல பரவாயில்லப்பா. இல்ல அங்கிள், வெயிட் பண்ணு வந்துடுறேன். ஏ கார்த்தி டேய், இங்க வெயிட் பண்ண, அங்கிள் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த கம்பெனி ஏன் ரேஞ்சுக்கு இல்லடா, அதனால வேணான்ட்டேன். இங்க நிறுத்து அர்ஜுன். இங்கேயா? உங்க வீடு வேற ஏரியால இருக்கு. இப்போ இங்கதான் இருக்கேன். இங்கேயா? என்னாச்சு அங்கிள்? அர்ஜுன், வினோத் என்னோட ஒரே பையன், தாயில்லாத பையன். எல்லா பெற்றவங்க மாதிரி நானும் அவனை இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன், நல்லா சம்பாதிக்க சொன்னேன், நல்லா வேலைக்கு போக சொன்னேன், யூஎஸ்ல செட்டில் ஆனா பெருமையா இருக்குன்னு சொன்னேன். ஆனா கடைசி காலத்துல என் கூட இருக்கணும் நான் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். நான் மறந்துட்டேன். வினோத்தண்ணா காசு அனுப்புறது அங்கிள்? அனுப்புறான், நிறைய அனுப்புறான், தேவைக்கு மேல அனுப்புறான். பத்தாவதுக்கு பென்ஷன் வேற வருது. அப்படியே அங்கிள், நீங்க உங்க வீட்டில் நிம்மதியா இருக்கலாமே. ஓ, நிம்மதி நிம்மதி இருந்தா நான் ஏன்ப்பா இங்க வர்றேன்? உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு அங்கிள், அப்ப எதை மிஸ் பண்றீங்க? அர்ஜுன், உனக்கு புரியல. அதெல்லாம் பேசி வினோத்துக்கு கல்யாணம் ஆச்சு, உனக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள், ஆர்குட்ல போட்டோஸ் பார்த்தேன். பாத்தியா? நான் கூட பார்த்தேன். அவனுக்கு அச்சனை போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. 6 மாசத்துக்கு முன்னால எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது, தெரியுமா? ஆமா அங்கிள், கேட்கணும்னு நினைச்சேன். எப்ப எப்படி இருக்கு அங்கிள்? இதே மாதிரிதான்ப்பா, இதே மாதிரிதான் என்கிட்ட அவன் நலம் விசாரிச்சா. 2 மாசத்துக்கு முன்னால அவனுக்கு குழந்தை பிரச்சனை, தெரியுமா? தெரியும் அங்கிள், ஆர்குட்ல போட்டோஸ் பார்த்தேன். பாத்தியா? நானும் தான் பார்த்தேன். இந்த
என் பையன் எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. இப்ப புரியுதா நான் எதை மிஸ் பண்றேன்னு? வினோத் அண்ணா அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு அங்கிள். பண்ணுவான், எப்பவாச்சும் பண்ணுவான். நான் ஃபோனில் பேசலாம்னு நினச்சா அவன் தூங்கிட்டு இருப்பான். நான் அவங்க கூட பேச நினைக்கும் போது அவனுக்கு பதிலாக அவன் ஃபோனில் இருக்கிற ஆன்சரிங் மிஷினில் பேசி சந்தோஷப்பட்டுக்குவேன். ரொம்ப நேரம் ஃபோனில் பேச முடியாது, காது வேற சரியா கேட்கறதில்லை. ஆனா அவன் பேசுவான், 3 வார்த்தை, மணியான 3 வார்த்தை பேசுவான். என்ன பேசுவான் தெரியுமா? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, வேலை இருக்கு, வச்சு விடுறேன். இதுதான்ப்பா பேசுவான். அவனுக்கு என்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லப்பா. நான் அவன் குறை சொல்லல, தப்பு என் மேலே இருக்கு, ஏன் இந்த சொசைட்டி மேலே இருக்கு. காலமெல்லாம் ஓடிட்டு இருக்கத்தான் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கு. படிப்பு, பணம், பதவி, ஆசை, இதுக்கெல்லாம் நாம கொடுக்கிற விலை அன்புதானே. ஒருத்தர்கிட்ட நாம அன்பு செலுத்தினா நமக்கு திரும்ப கிடைக்கிறது அன்புதானே. நல்லா யோசிச்சுப்பாரு, அன்புதானே. ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ஆமா வேகத்துல போற என்ன மாதிரி வயசானவங்க கிட்ட நின்னு பேசக்கூட நேரம் இல்லப்பா, நின்று பேசக்கூட நேரம் இல்லை. காலம் மாறுது, கலாச்சாரம் மாறுது. குழந்தைகளை சைல்டு கேர் ஹோம்ல விட்டுட்டு பெத்தவங்களை ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் தள்ளிட்டு ஓடி போயிடுறாங்கப்பா, ஓடி போயிடுறாங்க. என்ன சங்கரன், தம்பி யாரு? என் பையன் கூட படிச்சவன். தம்பி என்ன பண்ற? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேம்மா. ஓ, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீ நல்லா சம்பாதிச்சு நல்லா இருப்பப்பா. இருப்பா, காஃபி கொண்டு வரேன். இப்போ போனாங்களே சீதாமா, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க அன்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மருமக நான் பரவாயில்லப்பா, நான் பரவாயில்ல. பல பேர் பெற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு வசதி இல்லாம இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறதுக்கு வசதி இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில பேர் உடம்பு சரியில்லாம இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்க. சின்ன வயசுல காய்ச்சல் தலைவலி வந்தப்போ அவங்கள யார் பார்த்துட்டாங்க? தம்பி, இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லல. இங்க தங்க நல்ல இடம், நல்ல சாப்பாடு, நல்ல மருத்துவ வசதி, ஏன் பேசுறதுக்கு நல்ல ஆளுங்க இருக்காங்க. ஆனா என் பையனோட அன்பு மட்டும்தான் இல்லை. எல்லா பெற்றவங்களும் கடைசி காலத்துல ஓல்டேஜ் ஹோம்ல தான் கழிக்கணுமா என்ன? சிலர் பெரியவங்கள பழைய பொருளை நினைச்சு பாக்குறாங்க, அதனால தான் சார் அவங்கள ரோட்ல தூக்கி எறிகிறாங்க, இல்ல இந்த மாதிரி மியூசியத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. இந்த மியூசியத்தில் வைக்கிற பொருளெல்லாம் விலை மதிப்பு இல்லாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். பெரியவங்க சொல்றத பொறுமையா கேட்கிற பிள்ளைங்க உன்ன மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லைம்மா. மா, உங்களுக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லைப்பா. ஆனா காஃபி நல்லா போடுவாங்கப்பா.